GTN நேயர்களுக்கு வணக்கம். களம் நிகழ்ச்சியோடு இணைந்திருக்கிறீர்கள். இன்றைய களம் நிகழ்ச்சியில் குளோபல் தமிழ் செய்திகளுக்காக சுனந்த தேசப்பிரிய எழுதிய இலங்கை அரசாங்கத்துக்கு எதிரான இந்திய அலை எனும் ஆக்கத்தை இணைத்துக் கொள்கிறோம். இறுதிக்கட்ட யுத்தத்தின் போது போரில் ஈடுபட்ட இரண்டு தரப்பும் மனிதாபிமானத்துக்கு எதிரான குற்றங்களில் ஈடுபட்டதாக கூறப்படுவது குறித்து விசாரணை நடத்தப்பட வேண்டுமென்று இந்திய அரசாங்கம் தெரிவித்த கருத்துக்கு ராஜபக்ஷ அரசாங்கத்தில் அங்கம் வகிக்கும் அமைச்சர் விமல் வீரவங்சவே பதிலளித்திருந்தார். ராஜபக்ஷ ஆட்சியின் போது மேற்கொள்ளப்பட்ட போரிலேயே குறைந்த அளவான மனித உயிரிழப்புகள் ஏற்பட்டதாக வீரவங்ச குறிப்பிட்டுள்ளார். அவர் இவ்வாறும் கூறியிருந்தார். இலங்கைக்கு எதிரான மனித உரிமை மீறல் குற்றச்சாட்டுகள் குறித்து விசாரணை நடத்த வேண்டும் என்று இந்திய வெளிவிவகார அமைச்சர் கூறியுள்ளார். இந்திய அமைச்சர் இலங்கை மேற்கொண்ட மனித உரிமை மீறல்கள் குறித்து விசாரணை நடத்துமாறு தெரிவித்துள்ளதால் இந்திய அமைதிப்படையினர் இலங்கையில் மேற்கொண்ட நடவடிக்கைகள் பற்றியும் இலங்கைக்கு விசாரணை நடத்த முடியும். விமல் வீரவங்ச நடத்தும் இணையதளத்தில் வெளியிடப்பட்ட இந்த இந்தியா மற்றும் இந்திய தலைவர்கள் தொடர்பான ஆவேச கருத்துக்கள் வீரவங்ச மற்றும் அவரது ஆதரவாளர்களிடம் காணப்படும் கடுமையான இந்திய எதிர்ப்பு வன்முறை அரசியல் மனநிலையை சுட்டிக்காட்டியுள்ளது. அதேவேளை இறுதிக்கட்ட யுத்தத்தின் போது போரில் ஈடுபட்ட இரண்டு தரப்பினாலும் மேற்கொள்ளப்பட்ட மனித உரிமை மீறல்கள் பற்றி விசாரணை நடத்த வேண்டும் என்று இந்திய அரசியல் மற்றும் சிவில் சமூக அமைப்புகள் மேற்கொண்டு வரும் கோரிக்கைகள் நாளுக்கு நாள் அதிகரித்து வருகிறது. இலங்கையின் நண்பர் என கருதப்பட்ட சக்திகளையும் ஒன்றிணைத்தே இந்த கோரிக்கைகள் விடுக்கப்பட்டு வருகின்றன. இதற்கு சிறந்த உதாரணம் ராஜபக்ஷ அரசாங்கத்தின் நீண்டகால நண்பரான இந்து பத்திரிகை மற்றும் அதன் ஆசிரியர் என் ராம் ஆகியோர் கொண்டுள்ள நிலைப்பாடுகளாகும். இலங்கையின் அதி உயர் விருதான இலங்கை ரத்னா விருது ஜனாதிபதி மஹிந்த ராஜபக்ஷவினால் 2005 நவம்பர் மாதம் இந்து பத்திரிகை ஆசிரியர் ராமுக்கு வழங்கப்பட்டது. விடுதலை புலிகளின் எதிர்ப்பாளரான ராம் 2010 டிசம்பர் மாதம் ஜனாதிபதி மஹிந்த ராஜபக்ஷவிடம் நீண்ட பேட்டியொன்றை எடுக்க சந்தர்ப்பம் கிடைத்ததுடன் அதனை அவர் தமது ராஜபக்ஷ ஆதரவான நபர் என்பதை வெளிக்காட்ட பயன்படுத்திக் கொண்டார். எவ்வாறாயினும் கடந்த 16 ராம் எழுதிய ஆசிரியர் தலையங்கத்தில் தம்பி நிர்வாகத்திலிருந்து வெளியில் பாய்ந்துள்ளார் என்று தலைப்பிட்டிருந்தார். மஹிந்த ராஜபக்ஷவின் இளைய சகோதரரான கோத்தாபய ராஜபக்ஷவையே அவர் தம்பி என்று குறிப்பிட்டிருந்தார். யுத்தம் முடிவடைந்து 2 ஆண்டுகள் கடந்துள்ள நிலையில் தீர்க்கப்படாமல் இருக்கும் 2 பிரதான விடயங்களை கோடிட்டு காட்டியுள்ளார். சிங்கள பெரும்பான்மை இனத்துக்கும் தமிழ் சிறுபான்மை இனத்துக்கும் இடையில் நல்லுறவுகளை ஏற்படுத்த முனைப்புகளை மேற்கொள்ளாமை அதில் முதலாவது விடயமாகும். யுத்தத்தின் இறுதிக் கட்டத்தில் அறிந்தே பொதுமக்களை கொலை செய்தமை, கைது செய்யப்பட்டவர்களை கொடூரமான முறையில் கொலை செய்து பாலியல் வல்லுறவுக்கு உட்படுத்தியதாக சுமத்தப்படும் குற்றச்சாட்டுக்களை இலங்கை அரசாங்கம் முற்றாக நிராகரிப்பது அவர் சுட்டிக்காட்டியுள்ள 2வது விடயமாகும். இந்த விடயங்களை சிறந்த முறையில் செவிமடுப்பதற்கு பதிலாக ஜனாதிபதியின் சகோதரரான கோத்தாபய ராஜபக்ஷ இந்திய தொலைக்காட்சியான ஹெட்லைன்ஸ் டுடேக்கு வழங்கிய செவியின் மூலம் தற்போது காணப்படும் நிலைமையை மேலும் மோசமடையும் வகையில் பேசியிருப்பதாக ராம் கூறியுள்ளார். கோத்தாபயவை கட்டுப்படுத்தி வைக்க வேண்டுமென்று ராம் தனது ஆசிரியர் தலையங்கத்தில் இறுதியாக குறிப்பிட்டுள்ளார். இந்தியாவின் ஹெட்லைன்ஸ் டுடே தொலைக்காட்சியிடம் கோத்தாபய ராஜபக்ஷ தெரிவித்த 3 விடயங்கள் தற்போது வாத விவாதங்களை ஏற்படுத்தியுள்ளது. பயங்கரவாதம் தோற்கடிக்கப்பட்டுள்ளதால் தற்போது அரசியல் தீர்வு யோசனையில் எந்த பயனும் இல்லை, இலங்கையிலுள்ள அரசியல் அமைப்பின்படி மாத்திரம்தான் தீர்வுகளை வழங்க முடியும், 13வது அரசியலமைப்பு திருத்தமானது இலங்கையின் விருப்பத்துக்கு அமைய உருவாக்கப்படவில்லை என்று கோத்தாபய தெரிவித்திருந்த இந்த கருத்துக்கள் தற்போது வாத விவாதங்களை தோற்றுவித்துள்ளது. விடுதலை புலிகளுக்கு எதிரான யுத்தத்தின் போது ராஜபக்ஷ அரசாங்கத்தின் பாதுகாவலராக செயற்பட்ட ராமின் இந்த குற்றச்சாட்டு இந்தியாவில் இலங்கையின் இனப்பிரச்சினை தொடர்பாக ஏற்பட்டு வரும் நிலைப்பாடுகளை சுட்டிக்காட்டியுள்ளது. தற்போது இலங்கை அரசாங்கத்துடன் தொடர் மோதல்களில் ஈடுபட்டு வரும் தமிழக முதல்வர் ஜெயலலிதா கூட விடுதலை புலிகளுக்கு எதிரான கடும் நிலைப்பாடுகளை கொண்டிருந்தார். ராஜீவ்காந்தி கொலை தொடர்பாக அவர் ஒருபோதும் விடுதலை புலிகளை மன்னிக்கவில்லை. விடுதலை புலிகளுக்கு எதிராக இருந்த தமிழகத்தில் இலங்கை அரசாங்கத்தின் ஆதரவாக எந்த குரலும் தற்போது எழுப்பப்படுவதில்லை.
இந்தியாவில் அடுத்த பொதுத் தேர்தலில் யார் ஆட்சிக்கு வரப்போகின்றார்கள் என்பதை எதிர்வு கூற முடியாது எனினும் ஜெயலலிதாவின் பலம் அதிகரித்து அவர் மத்தியில் யார் ஆட்சி அமைக்க வேண்டும் என்று தீர்மானிக்கும் சக்தியாக உருவெடுப்பது நிச்சயமாகும். ராஜபக்ஷ அரசாங்கம் தொடர்பான நம்பிக்கை இழக்கப்பட்டிருப்பதையே இந்தியாவின் இடதுசாரி புத்திஜீவிகள் ஆதரவு வழங்கி வரும் இந்திய மார்க்சிஸ்ட் கம்யூனிஸ்ட் கட்சி தொடர்ந்தும் வெளியிட்டு வரும் கருத்துக்கள் தெளிவுபடுத்துகின்றன. ராஜபக்ஷ அரசாங்கம் தமிழ் மக்கள் தொடர்பில் வழங்கிய உறுதிமொழிகளை நிறைவேற்ற தவறியுள்ளதாகவும் இலங்கையில் உள்ள தமிழ் மக்கள் வாழும் பிரதேசத்துக்கு சுயாட்சி வழங்கப்பட வேண்டுமென்றும் அந்த கட்சியின் பொதுச் செயலாளர் பிரகாஷ் காரத் தெரிவித்திருந்தார். அதேவேளை இந்தியாவின் பிரதான எதிர்க்கட்சியான பாரதிய ஜனதா கட்சியும் இலங்கையில் நடைபெற்ற போர் குற்றங்கள் குறித்து விசாரணை நடத்த வேண்டும் என்று தொடர்ந்தும் ஆர்ப்பாட்டங்களில் ஈடுபட்டு வருகிறது. பாதுகாப்பு செயலாளர் கோத்தாபய ராஜபக்சவின் செவ்வியை ஒளிபரப்பிய சில தினங்களுக்கு பின்னர் ஹெட்லைன் டுடே இலங்கையின் போர்க்குற்றங்கள் குறித்த தனது விவரண படம் ஒன்றை ஒளிபரப்பியது. இந்த தொலைக்காட்சியினால் வன்னி பிரதேசத்துக்கு ரகசியமான முறையில் அனுப்பி வைக்கப்பட்ட பெண் ஊடகவியலாளர் எடுத்திருந்த பேட்டிகளை ஒளிபரப்பியது. போரில் பாதிக்கப்பட்ட மக்கள் தாம் பட்ட துன்பங்களையும் தாம் எதிர்நோக்கி வரும் அச்சங்கள் பற்றியும், போரில் பொதுமக்கள் கொல்லப்பட்ட சம்பவங்கள் குறித்தும், கொத்துக்குண்டுகள் வீசப்பட்டமை, பாலியல் வல்லுறவுக்கு உட்படுத்தப்பட்ட சம்பவங்கள் குறித்தும் விவரித்திருந்தனர். எனினும் இதற்கு பதிலளித்திருந்த இலங்கை அரசாங்கம் இந்த செயற்பாடுகள் விடுதலை புலிகளுக்கு ஆதரவான தரப்பினால் மேற்கொள்ளப்பட்டதாக தெரிவித்திருந்தது. இதனை தவிர கடந்த காலங்களில் மேலும் 2 சர்வதேச ஊடகங்கள் இலங்கை போரில் சகல தரப்பாலும் மேற்கொள்ளப்பட்டதாக கூறப்படும் மனித உரிமை மீறல்கள் தொடர்பான அக்கறை கொண்டு போர்க்குற்றம் தொடர்பான விவாதத்தை நடத்தின. சுவிட்சர்லாந்தின் பிரபல தொலைக்காட்சியான எஸ்எஃப் தொலைக்காட்சியும் நெதர்லாந்தின் உலக வானொலியும் இந்த விவாதங்களை நடத்தின. இறுதிக்கட்ட யுத்தத்தின் போது மீறப்பட்ட மனித உரிமை சம்பந்தமாக இலங்கை அரசாங்கம் காட்டிய வெற்றியான மனநிலையை புறந்தள்ளிவிட்டு சர்வதேச ரீதியில் அதற்கு எதிரான நிலைப்பாடுகள் அதிகரித்து வருகின்றன. இலங்கை தொடர்பாக இந்தியாவில் அதிகரித்து வரும் அரசியல் நிலைப்பாடுகள் சர்வதேச சூழலில் அதிக முக்கியம் பெறும். இலங்கை தொடர்பாக சர்வதேச ரீதியில் மாற்றங்களை ஏற்படுத்த முடிந்த நாடு இந்தியா என்பதே இதற்கு காரணமாகும். இந்தியா மேற்குலக வல்லரசு நாடு இல்லை என்ற போதிலும் அபிவிருத்தி அடைந்து வரும் நாடுகளிடையில் அழுத்தங்களை கொடுக்கக்கூடிய நாடாகும். இலங்கை சம்பந்தமாக உண்மையான அழுத்தங்கள் இருப்பது இந்தியாவிடம் இருந்தே அன்றி சீனாவிடம் இருந்தல்ல. பொருளாதாரத்துறையில் வல்லரசாக உருவெடுப்பதே தற்போதைய சீனாவின் ஒரே நோக்கம். வட்டிக்கு கடன் வழங்குவதை தவிர சீனா எந்த நாட்டுக்காகவும் தீர்மானகரமான அரசியல் தலையீடுகளை மேற்கொண்டதில்லை. தனது நெருங்கிய நட்பு நாடுகளான லிபியா, சூடான், சிரியா போன்ற நாடுகளை சீனா கைவிட்டது. இதனால் இலங்கை சம்பந்தமாக எதிர்காலத்தில் முக்கியமான சர்வதேச பாத்திரத்தை ஏற்கப் போவது இந்தியாவே. யதார்த்தமான ஓர் அரச நிர்வாகம் யுத்த வெற்றி என்ற நிலைப்பாட்டில் தன்னைத்தானே சிறை வைத்துக் கொள்ளக்கூடாது. உள்நாட்டிலும் சர்வதேசத்திலும் அதிகரித்து வரும் நிலைமைகளை கவனத்திற்கொண்டு சாதகமான பதில்களை வழங்க வேண்டும். இலங்கையில் தமிழ் மக்களுக்கு ஜனநாயக உரிமையான சுயாட்சி அரசியலின் தேவையை உணர்ந்து கொள்ள மறுப்பது போன்றே போரில் மனித உரிமை மீறப்பட்டமை சம்பந்தமாகவும் அதிகரித்து வரும் சர்வதேச, முக்கியமாக இந்தியாவில் ஏற்பட்டு வரும் அரசியல் நிலைப்பாடுகளை தம்மால் புரிந்து கொள்ள முடிந்துள்ளது என்பதை ராஜபக்ஷ அரசாங்கம் இதுவரை வெளிக்காட்டவில்லை. குளோபல் தமிழ் செய்திகளுக்காக சுனந்து தேசப்பிரியா.